விநாயகருக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலாக பாசி பருப்பில் செஞ்ச பால் கொழுக்கட்டையே செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு, இதை சேர்த்து நல்லா வாசம் வரணும், கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு வாசம் வந்த பிறகு 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு ரெடிமேட் மாவு தான் எடுத்துருக்கிறேன். பருப்பு எடுத்த கப்பில் 3 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைகிறதுக்கு கொதிக்கிற சூட்டுக்கு இருக்கிற தண்ணியை இதை நல்லா ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூடு இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வர்ற அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா கை விட்டு பிசைங்க. நல்லா இந்த மாதிரி கையில் உருட்டி எடுக்கிற பதம் வரணும் மாவு. இப்போ எல்லா மாவுமே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துருக்குறேன். இப்போ இது இருக்கட்டும். பருப்பு 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ இது கூட பருப்பு எடுத்த கப்லேயே 2 கப்புக்கு பவுடர் ஜாங்கிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் கட்டி வெல்லமாக இருந்தால் கரைச்சி விட்டு நீங்கள் இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 250 மில்லி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து வாசத்துக்கு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு உருட்டி வச்ச அந்த மாவுகளை இதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்த்த பிறகு மூடி வச்சு வேக வைக்காதீங்க, பொங்கி வடிஞ்சிரும். ஓப்பன்லேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இப்போ இதை போட்டுட்டு சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும் மாவு. கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குங்க. ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.